வியூவர்ஸ் வெல்கம் டு ஆத்து சமையல். இன்னியோட குக்கிங் vlog பார்க்கலாம். ரொம்பவே வித்தியாசமான மெனு தான். கொஞ்சமாக நான் வந்து உளுந்து வடை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீரை கூட்டு, தக்காளி ரசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உசிலி உதிரியாக எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கீரை கூட்டும் உசிலியும் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த அரைக்கீரையை நல்லா பொடியாக நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் தண்ணி எடுத்துட்டு அதில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை வந்து அதில் மூழ்கிற மாதிரி நீங்கள் போட்டு விட்டுருங்க. இது வந்து ஒரு 1 மினிட் அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து அந்த தண்ணியில் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா உப்பும் மஞ்சத்தூளும் வந்து கொஞ்சம் கிருமி நாசினி இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். இது வந்து பைத்தம்பருப்பு ஒரு 10 நிமிஷம் நான் ஊற போட்டு இப்போ கீரை கூட்டுக்கு அந்த பைத்தம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஜீரகம் எடுத்திருக்கேன், பெருங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி நான் 2 ரெசிபி கீரை கூட்டு ஆற்றுல பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். கீரை கூட்டும் போட்டிருக்கேன், பொரியல் எல்லாமே போட்டிருக்கேன். ஒரு கீரை ரெசிப்பியே வந்து ஒரு 2-3 போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து வேறு விதமாக உங்களுக்கு நான் இதை பண்ணி காமிக்கிறேன். கீரை கூட்டு மோஸ்ட்லி எல்லோரும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பிகினர்ஸ்க்காக இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ எல்லாமே அந்த ப்ரெஷர் பேனில் போட்டுட்டு இந்த கீரையும் போட்டு 2 விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை தனியாக வேக வைக்கிறதுனாலும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ பேனில் போட்டு மூடி போட்டு நான் விசில் போட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 2 விசில் வந்ததுன்னா உங்களுக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுது. இதை எடுத்து ஒரு ஸ்மாஷர் வச்சு இல்லை மத்து வச்சு நல்லா நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. இது எல்லா கீரை வகைகளுக்கும் இந்த மாதிரி இந்த ரெசிபி வந்து பொருந்தும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை ரொம்ப நல்லது. சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் தாளித்து விட வேண்டியது தான். கொஞ்சமாக கடுகு, சீரகம் போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டே சீரகம் சேர்த்ததுனால இப்போ தாளிப்பில் நான் சேர்க்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து, ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். இப்போ தாளித்து இதில் விட்டாச்சு. ஸோ இப்போது கீரை கூட்டு ரெடி ஆகிடுது. இல்லை உசிலி வந்து எப்படி உதிரியாக பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். 1/2 கப் வந்து துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் அரை கப் வந்து கடலைப்பருப்பு, 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஊற போட்டு இப்படி நீங்கள் தண்ணி எல்லாமே நீங்கள் எடுத்துட்டுறணும். நல்லா பாருங்கள், ட்ரையாக தான் இருக்குது. அதை போட்டு காஞ்ச மிளகாய், தேவையான அளவு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு. அதை சேர்த்துட்டு திப்பியாக நீங்கள் அரைக்கணும். தண்ணியே விடாமல் அரைக்கணும். அரைச்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுடணும். அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், உளுந்து, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலெல்லாம் நீங்கள் தூவி இந்த விழுதை வந்து அதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்ச விழுதை போட்டு ஜஸ்ட்டு அப்படியே வதக்கி விடுறேன். போட்டதுமே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த விழுது ரொம்ப பச்சையாக இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்திலே மலர்ந்து வந்துடும். நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நீர்க்க உங்களுக்கு ஒட்டும். அதனால் தண்ணி மட்டும் நீங்கள் இருத்துடணும். தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்க்குறது 2வது டிப்ஸு. தண்ணி ஃபுல்லாக இருக்கிறது ஃபஸ்ட்டு டிப்ஸு. அதுக்கப்புறம் இப்போது தேவையான அளவு இன்னும் எண்ணெய் வேணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் 2 ஸ்பூன் நீங்கள் விட்டுண்டு அப்படியே நீங்கள் வதக்கி விடுங்க. எவ்வளோ அழகாக உங்களுக்கு உதிரியாக வந்துடும் பாருங்கள். ஒரு சிலர் வந்து ஃபுல்லாக கடலைப்பருப்பில் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஃபுல்லாக துவரம்பருப்பில் பண்ணுவாங்க. இப்படி மிக்சடாக பண்ணுறச்ச துவரம்பருப்பில் இருக்கிற ஒரு சாஃப்ட்னஸும் அப்புறம் கடலைப்பருப்பில் இருக்கிற கரகரப்பும் சேர்ந்து ரொம்பவே டேஸ்டியாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போவே வந்து அந்த உதிரியான
கன்சிஸ்டன்சி நமக்கு அழகாகவே வந்துடுது. நல்லா ஒட்டாமல் இருக்க நான் வந்து எவ்வளோ எண்ணெய் விட்டனோ அந்த எண்ணெயிலேயே பாருங்கள் நான் நல்லா வதக்கின்றிருக்கேன். ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னு கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போவே அந்த உதிரியாக நமக்கு அழகாக கிடச்சிருது. இப்போ இது வந்து நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடணும். நடுவில் வந்து இந்த மாதிரி பாருங்கள் ஹோல் இருக்கிற அந்த கரண்டியாக பார்த்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த சின்ன பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் போடுறதுனால நல்லா உங்களுக்கு அழகான கலர் டெக்ஸ்சரும் உங்களுக்கு கிடைக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்துடுது. ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் அடிகனமான வாணலியாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தட் இது. அயன் வாணலாக இருந்தாலும் ரொம்ப வெல் அண்ட் குட் இது. இது 95% பார்த்திங்கன்னா இது அயனும் அதுக்கப்புறம் இந்த இண்டோலியம் டைப் தான் இது இந்த வாணல். இப்போ வந்து அவரைக்காய் அடுத்த டிப்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். அவரைக்காய் இப்படி கட் பண்ணி தனியாக வேக வச்சாலும் சரி, நான் சின்ன குக்கரில் ஒரு விசில் போட்டு வெடிகட்டியிருக்கேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ரசத்துக்கு நம்ம வந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி ஃபில்டரில் நல்லா வெடிகட்டிட்டு தான் வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸை நம்ம வந்து சேர்க்கணும். நிறைய பேர் அந்த தண்ணியோடு சேர்ப்பாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக உங்களுக்கு ஆகிடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அழகான உதிரியான உங்களுக்கு உசிலீரை வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.